இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மேத்யூ சாப்டர் 27 verse number 66, 27ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 66ஆம் வசனம். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் செய்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். So they went and made the tomb secure by sealing the stone and setting a guard. ஆண்டவரை வைத்திருந்த அந்த கல்லறையில் ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த கல்லறையை அடைத்து யாரும் அந்த சரீரத்தை களவாய் கொண்டு போய்விடக்கூடாது என்று சொல்லி மேக்சிமம் லெவல் பாதுகாப்பை அவர்கள் அங்கே கொடுத்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 63, 64 வசனங்களை வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னால், ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கு, முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாத படிக்கும் நீ 3 நாள் வரைக்கும் கல்லறை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் பிலாத்தினிடத்தில் வந்து ஒரு பெட்டிஷன் வைக்கிறாங்க. இந்த ஆண்டவராகிய இயேசு 3ஆவது நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இதை மனதில் வைத்து அவருடைய சீஷர்கள் சரீரத்தை களவாய் கொண்டு போய் விடுவார்கள். ஆகவே 3 நாளைக்கு இந்த சரீரத்தை எவ்வளோ மேக்சிமம் லெவல் சீல் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்சிமம் லெவல் சீல் பண்ணுங்க. உடனே அதை காவல் பண்ணி அதற்கு முத்திரை பண்ணி அதை பத்திரப்படுத்தினார்கள். உச்சக்கட்ட ஒரு மோதல் அந்த இடத்துல நடந்தது. எவ்வளோ மேக்சிமம் லெவலுக்கு அதை சீல் பண்ண முடியுமோ அவ்வளோ சீல் பண்ணாங்க. அது யாரும் உடைக்க முடியாது என்று யோசித்தார்கள். ஆனால் யாருமே உடைக்க முடியாது என்று வைத்த அந்த சீலை, அந்த முத்திரையை தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அது உடைத்தது. உங்க வாழ்க்கையில மேக்சிமம் லெவல் பிரச்சனை வரலாம், மேக்சிமம் லெவல் தாக்குதல் வரலாம். உச்சக்கட்ட மோதல்களும் உச்சக்கட்ட தாக்குதல்களும் உங்கள் வாழ்க்கையில அதிகப்படியாக எழும்பி வரலாம். விருதாவாகவா அவன் உம்மை சேவிக்கிறான்? நீர் அவனையும் அவனை சுற்றி இருக்கிற எல்லாரையும் குறித்து வேலையடைக்கவில்லையோ? கர்த்தர் அதிகாரம் கொடுத்தார். தொட்டுக்க, எல்லாத்தையும் தொட்டுக்க, பிராணனை மாத்திரம் விட்டுருந்தார். யோபுவின் எல்லாவற்றையும் தொட்டு பார்த்தான், பிராணனை மாத்திரம் விட்டு வைத்தான். உச்சகட்ட தாக்குதல். கர்த்தர் விட்டாரா? விசுவாசத்திற்காக தேவனை மறுதலிக்காமல் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின யோபுவை கர்த்தர் அப்படியே விட்டு விட்டாரா? இல்லை, அவருடைய வாழ்க்கையில மாறுதல் வந்ததா? அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள். விட்டுடுவாரா? இல்லை உங்கள் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுவாரா? இல்லை உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருமா? அப்படியே விட்டுட்டாரா கர்த்தர்? முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமையில் ரெண்டத்தனையா என்று வேதம் எழுதவில்லையா? நமக்கு சொல்லவில்லையா? உங்களுக்கு காண்பித்து கொடுக்கவில்லையா? அந்த வசனம் உங்களுக்கு தெரியாதா? உங்கள் வாழ்க்கையில் உச்சக்கட்ட மோதல், உச்சக்கட்ட தாக்குதல், கிவ் அப் பண்ணிடலாம். வேணாம். இது பிசாசு எந்த அளவு சீல் பண்ண முடியுமோ அந்த அளவு முத்திரையை உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக வைத்திருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லுகிறேன். அதை இறங்கு வந்து உடைப்பதற்கு வல்லமை உள்ள ஒரே வல்லவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. 14 வருஷ நுகம் ஒருவராலும் உடைக்க முடியவில்லை. தேவனே இறங்கி வந்து யாக்கோபின் கழுத்தில் இருந்த நுகத்தை உடைத்தார். அடுத்த 6 வருடங்கள் நிறைந்த நன்மைகள், நிறைந்த ஆசீர்வாதங்கள், நிறைந்த மேன்மைகள். உடைக்க முடியாத நுகங்களை, உடைக்க முடியாத முத்திரைகளை, உடைக்க முடியாத உச்சக்கட்ட தாக்குதல்களை இன்றைக்கு கர்த்தர் உடைப்பாராக. இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு கர்த்தர் அதை உடைப்பாராக. இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை தேவனுடைய அற்புத வல்லமை நடைபெறுவதாக. எப்படி அது உடைந்தது? பேதுருவின் கட்டுகளை தேவதூதனை வைத்து தொட்டு கர்த்தர் அங்கே, ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு பெரிய ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்தாரே. கர்த்தர் அங்கே வந்து தொட்டாரே. கர்த்தர் தொட்டால் முத்திரை உடைந்து விடும். கர்த்தர் தொட்டால் சூழ்நிலைகள் மாறிவிடும். கர்த்தர் தொட்டால் உங்கள் வாழ்க்கையின் உச்சக்கட்ட தாக்குதல்கள் முடிவுக்கு வரும். கர்த்தர் தொட்டால் உங்கள் சூழ்நிலைகளில் ஒரு மாறுதலை காண்பீர்கள். கர்த்தர் தொட்டால் ஒரு பெரிய எழுச்சி உண்டாகும்.
இன்றைக்கு கர்த்தர் உங்களை தொடுவார். யூ நீட் த டச் ஆஃப் காட். ஒரு தொடுதல் போதும். உங்கள் வாழ்க்கையின் உச்சக்கட்ட தாக்குதல்கள், உச்சக்கட்ட மோதல்கள் உங்களுக்கு விரோதமாய் சத்துரு வெள்ளம் போல எழுப்பி வரட்டும். நீங்க கூலா அமர்ந்துருங்க. ரத்தத்துக்கு பின்னாடி சேஃபா இருங்க. நீங்கள் அவருடைய ரத்தத்துக்குள்ளே மறைந்திருக்கிறீர்கள். அந்த ரத்தத்துக்கு பின்னாடி நீங்கள் பாதுகாப்பாக சேஃபாக இருங்க. ஆவியானவர் கொடியேற்றுவார். ஏன் தெரியுமா? யுத்தத்தை நடத்துகிறவரே அவர்தானே, யுத்தம் செய்கிறவரே அவர்தானே, உங்களுக்காக யுத்தத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறவரே அவர்தானே. அவர் கொடியேற்றுவார், அவர் பார்த்துக் கொள்வார். அவர் தொட்டால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிற உச்சக்கட்ட முத்திரைகளும், உச்சக்கட்ட தாக்குதல்களும், உச்சக்கட்ட மோதல்களும் இயேசுவின் நாமத்தில் உடையும், முடிவுக்கு வரும். உடைக்க முடியாத, மேற்கொள்ள முடியாத, தொடர்ந்து பயணிக்கப்பட முடியாத, தொடர்ந்து பயணிக்க முடியாத அளவுக்கு உங்களை முடக்கி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகள், பொல்லாத மனிதனுடைய சூழ்ச்சிகள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு உடைவதாக. கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தருவாராக, மேன்மை தருவாராக, ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் தருவாராக. இன்று உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாளாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. டுடே இஸ் யோர் டே. சமாதானத்தோட போய் வேதனை நீங்கி சுகமாயிருங்க. ஜெபிக்கலாம். தேவனே, உம்முடைய ஒரு தொடுதல் போதும். எத்தனை பெரிய உச்சக்கட்ட மோதல்களையும் தாக்குதல்களையும் உடைத்து தேவனுடைய நன்மைகளை விளங்கப்படுவதற்கு நீர் போதுமானவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். யூ ஆர் அ கிரேட் காட், யூ ஆர் அன் ஆசம் காட், யூ ஆர் அன் அமேசிங் காட். தேவன் எங்களை தொடுங்க, எங்கள் வாழ்க்கையை தொடுங்க, ஊழியத்தை தொடுங்க, சபையை தொடுங்க, குடும்பங்களை தொடுங்க, சனங்களை தொடுங்க, வியாபாரத்தை தொடுங்க, உத்தியோகத்தை தொடுங்க, பிள்ளைகளுடைய படிப்பை தொடுங்க, எதிர்கால வாழ்க்கையை தொடுங்க. தொடுங்க கர்த்தாவே, சரத்தை தொடுங்க கர்த்தாவே. பிசாசு கொண்டு வருகிற மேக்சிமம் லெவல் பிரச்சனைகள் இன்றைக்கு முடிவுக்கு வரட்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் அற்புதம் செய்து உடைய ஜனங்களை வாழ வைப்பீராக, பலப்படுத்துவீராக, கிருபை தந்து நடத்துவீராக. உடைய கிருபைக்குள்ளதாய் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். May God bless you. தைரியமா இருங்க. மேக்சிமம் லெவல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஒண்ணுமே இல்லாம தண்ணியாய் கரைந்து போகும். சோர்ந்து போகாதீங்க. ஆமென்.